மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே. வந்திருக்கிற ஒவ்வொரு மதர்ஸுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பின்பாக உங்களுடைய முகங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஒரு சிரித்த முகமா இருந்தா எல்லாருக்கும். ஆமென். சிவதான் சிரிக்குது. அது எல்லாரும் வந்துருக்குறீங்க. சரி, பரவாயில்ல. நாங்கள் தேவ சமூகத்துல நாங்கள் எப்பொழுதும் வெற்றியா இருக்கணும். முகமலர்ச்சி மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இது முகம் மலர்ச்சி மனதில் இல்லையாண்டா முகத்துல மலர்ச்சி இல்லை, சிரிப்பு இல்லை. என்ன மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே. தயவு செய்து எல்லாரும் கைதட்டி கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்யறதுன்னு ஆசீர்வதிக்கிற தாயாக ஒரு ஸ்திரீ பிள்ளை பேட்டினால் ரட்சிக்கப்படுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்க எல்லாரும் பிள்ளை பேட்டினாலே ஆண்டவர் சமூகத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீகளாய் இருக்கிறீங்க. ஒரு ஆளுக்கும் தெரியல. அவி எனவே சிரித்த முகத்தோடு தேவ சமூகத்திலே நாங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். சிரிங்கோ. கர்த்தர் நல்லவர். நாங்கள் கண்களை மூடி இவ்வளவு நாட்களும் நான் இல்லாத போது நீங்க சந்தோஷமா சபையிலே வந்து ஆராதித்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். யோசுவாக்கு ரொம்ப நன்றி. யோசுவா ஃபேமிலி பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பு நன்றிகள். சரி, என் குடும்பம், அவரோட குடும்பங்கள், ராஜன் ஃபேமிலி எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரை நீங்க என்னோட பேசுங்கப்பா. கர்த்தாவே, இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, 3 மாதங்களுக்கு பின்பாக இந்த இடத்திலே வந்து பேசும்படி நீங்க திரும்பவும் என்னை சொத்தோடும் பிறத்தோடும் கொண்டு வந்து கிருபைக்காக நன்றி அப்பா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க வந்து அசைவாடும்படியாய் உங்களோட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, பேசுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஹாப்பி மதர்ஸ் டே எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது நான் மதர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்தியை நான் எடுத்துட்டு வரையில. அதனால ஒரு கொஞ்சத்தை கர்த்தருடைய வார்த்தைகள் வேதத்திலே மதர்ஸை பற்றி என்ன சொல்கிறது, பெண்களை பற்றி என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாங்க பார்க்க போறோம். நீதிமொழிகள் 31:10 நாங்கள் ஒரு விஷயம் வாசிப்போமா? ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததா? முத்துக்களுடைய விலை மிகவும் உயர்ந்ததா இருக்கிறது. அதை விட குணசாலியான ஸ்திரியுடைய விலை மிகவும் அதிகமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னா நாங்கள் எப்படியான ஸ்திரீகளாய் இருக்க வேண்டும்? குணசாலிகளாய் இருக்க வேண்டுமா, குணம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டுமா? குணசாலிகள் என்ற எண்ணத்துல குணசாலிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, குணசாலியான பெண் எப்படி இருப்பாள்? குணசாலியான ஒரு பெண் நாங்க பார்த்து ஐயோ இந்த மகள் நல்ல குணம் என்று சொல்லுவோம். சொல்றோமா இல்லையா? அது ஒரு சவரியோட பேசி பார்த்துட்டு சொல்லுவோம், நல்லா இருக்கு. அவங்களோட பேசும்போது நல்ல குணமான பிள்ளையா தெரியுது. கல்யாணம் பேசக்குள்ள என்ன விசாரிப்போம், இந்த பெண்ணுடைய குணம் எப்படி இருக்குன்னு 4-10 பேரை விசாரிப்போம். அது 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டதை சொல்லுவாங்க. ஆனா நாங்க நேரா பேசி பழகும் போதுதான் நம்மளோட குணத்தை என்ன செய்ய முடியும், காண முடியும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்த நவீன உலகத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டம். ஆமென். அல்லேலூயா.
11வது வசனத்தை நாங்க வாசிப்போம். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படியாக இருக்கிறாள் என்று சொன்னால், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் ஜெபத்துக்குரியவள். ஆமென். 12வது வசனம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிலையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு பணி அளக்கிறாள். ஒரு பயனை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பிறத்தால் உடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோசனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை இரட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புடை உடுக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கப்படங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறாள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவன் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் முழங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பரின் அப்பத்தை புசியாமல் தன் குறித்த காரியம் எப்படி நடக்கிறாள் என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகளுடன் அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீழ். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை போல கடவுள். ஆமென். அல்லேலூயா. சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறது முதலாவது ஞானத்தின் ஆரம்பம். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். இங்க நாங்க பார்க்கிறோம், ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், நடத்துகிறாள் என்று சொல்லி இதை பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்கு நாங்கள், அதாவது ஸ்திரீ என்ற ஒரு பெண், ஒரு குடும்ப பெண் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாளா? தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீ என்னவா? தன்னுடைய கையினாலே தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறாள். ஒவ்வொரு குணசாலி பெண்களும் குணசாலியாக இருக்க வேண்டும். குணசாலியாக ஒரு பெண் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். குணசாலி இல்லை என்று சொன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும்? ஒரு சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஒரு பழமொழி இருக்கு. எனவே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறாளாம்? கட்டுகிறாளாம். அவளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். கணவன் இதயம் அவளை நம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறார். குடும்பத்துல கணவன் மனைவி என்று சொல்லும் போது அவன் உயிரோடு இருக்கும் வரையும் அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி என்று பார்க்கும்போது அவள் நன்மை செய்கிறவளாய் அவள் காணப்படுவாள். அது மாத்திரமல்ல, அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இதெல்லாம் அந்த ஸ்திரீ வீடுகளில் இருந்து செய்கிறதாக இருக்கிறது. நாங்கள் எப்படிப்பட்ட ஸ்திரீகளாக இருக்கிறோம்? காலையில எழுப்புகிறோம், 2 பிளேட் சாப்பிடுறோம். இந்தியா தேசத்துல 2 பிளேட் இல்ல, 2 இட்லி தோசை சட்னி சாம்பார், வாழ்க்கைய வெறுத்து போச்சு. எனவே இங்க நாங்க என்ன செய்யறோம்? 2 பானை வாங்கி 2 பிளேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன காலையில முடிஞ்சதப்பா, இனி மத்தியானம் என்ன சாப்பாடு? இது நாங்க கேட்கிறோம். 3வது இரவு என்னப்பா, மத்தியானம் நாங்க கீரையும் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டோம், இரவுக்கு என்ன? இதுதான் நம்ம கேள்வியும் எங்களுடைய குடும்பத்தில நாங்க செய்யற காரியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன காரியம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம்.
எனவே நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்லும் போது எல்லாமே அடங்குகிறது. முதலாவது ஒரு ஸ்திரீ ஆவிக்குரிய கனிகள் உள்ளவளாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? முதலாவது அன்பு. அன்பு என்ன செய்யும்? சகலதையும் தாங்கும், சகிக்கும். அன்புக்கு போட்டியில, பொறாமையில, எரிச்சலில, ஒருமாப்பா இருக்காது, சண்டை பிடிக்காது, வாக்குவாதம் பண்ணாதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் 1 போடப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு சகலத்துக்குள்ளும் என்ன செய்வது? அடங்குகிறது. அப்ப ஒரு நல்ல ஒரு ஸ்திரீ முதலாவது அவருடைய அன்பை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். ஒரு கிறிஸ்தவரை நாங்கள் பார்க்கும் போது அந்த கிறிஸ்தவர்களை கனிகள் இருக்க வேண்டும். அந்த கனி என்ன? அன்பின் கனி. அன்பு யாருடைய கனி? இயேசு கிறிஸ்துவின் கனி. அப்ப அந்த அன்பின் கனி இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஊடாக பிரதிபலிப்பதாக காணப்பட வேண்டும். எனவே அதுதான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீக்கு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நான் இந்த நாளில் இந்த மதர்ஸ் டே கேட்ட செய்தியை கொண்டு வரையில ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கொண்டு வந்த செய்தியை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் குணசாலியான ஸ்திரியா இருப்போம். ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்லும் போது முதலாவது ஒரு மதர் என்று சொல்லிக்கல மிகவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலை. நாங்க வேலைக்கு போகலாம், வேலையை செய்துட்டு வரலாம். நான் வீட்டுக்கு வந்தால் வேலை செய்வதை விட வீட்டு வேலை அதிகமாய் காணப்படுகிறது. பிள்ளைகளை பார்க்க வேண்டும், சமைக்க வேண்டும், உடுப்பு துவைக்க வேண்டும், ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும். அது உண்மையாக ஒரு மதருடைய வேலையாய் இருக்கிறது. தேவன் அந்த மதருக்கு, ஸ்திரிக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே ஹாப்பி மதர்ஸ் டே. கர்த்தர் ஒவ்வொரு மதர்ஸையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இந்த நாளில் நான் கொண்டு வந்த செய்தியை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யோவான் 1:41 இதனுடைய செய்தி மேசியாவை கண்டோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1:41 வாசிப்போம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? ஆமென். மேசியாவை கண்டோம். எத்தனை பேருக்கு மேசியா நீங்க கண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சொல்ல முடியும் நாங்க மேசியாவை கண்டோம் என்று சொல்லி? பேசுங்கோ. எத்தனை பேர் மேசியா கண்டிருப்பீங்க? யார் அந்த மேசியா? நான் ஒரு முறை உங்களிடத்தில் கேள்வி கேட்டேன், மேசியா யார்? மேசியா ஒரு தினம் ஒன்றுமே சொல்லல. அதனால இந்த செய்தியை நான் இன்னைக்கு நான் அதை தயார் பண்ணினேன். மேசியா யார்? மேசியாவை நாங்க கண்டோமா இல்லையா? யார் யாரெல்லாம் மேசியா கண்டிருக்கீங்க? மேசியாவை கண்டவங்க எல்லாம் கையெழுத்துக்கோ. யார் அந்த மேசியா? இயேசு கிறிஸ்து. நீங்க எப்படி கண்டீங்க? வார்த்தை மூலமாய். வேற வேற எப்படி? வரப்போகிறவராக. சரி, நான் யோவான் 1:41 வாசித்தோம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தமாகும். எனவே மேசியா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து அவருக்குள்ளே நாங்கள் வாழுகிறவர்கள் நாங்கள் மேசியாவை கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழுகிறார். காரணம் நாங்கள் அவரை விசுவாசித்து இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ளே வாழுகிறவராய் இருக்கிறார். மேசியாவுடைய வம்சாவளியை நான் 3 குறிப்புகள் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது மேசியாவின் வம்சாவளி, ராஜாவாகிய மேசியாவை கண்டோம். இந்த 3 குறிப்புகளோடு கூட உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது மனிதன் வீழ்ச்சி அடைந்த காரியம் உங்களுக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்திலே மனிதனுக்கு பாவம் வந்தது. மனிதன் பாவத்திலே விழுந்தது நிமித்தம் அந்த பாவத்தை நிவர்த்தியாக்கும்படிக்கு மேசியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். எனவே முதலாவது மனிதன் வீழ்ச்சி அடைந்த நிமித்தம் ஆண்டவர் கடவுள் ஒருவரை நியமித்திருந்தார். அந்த ஒருவர் தான் மேசியா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? மேசியா இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார். பாடல் ஒன்று இருக்கு, மேசியா இயேசு ராஜா அவர் அவன் மேசியா இயேசு ராஜா திரும்ப மீண்டும் வரப்போகிறார். அந்த மேசியாவை குறித்து நாங்கள் இந்த நாளை பார்க்க போகிறோம்.
எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த காரணம் அவர் முன்குறித்தபடி இந்த உலகத்திலே விழுந்த பாவமாகிய அந்த மக்களை தூக்கி எடுக்கும்படிக்கு அந்த மேசியா இந்த உலகத்துக்கு வந்தார். மேசியாவுக்கு முன்னோடியாக ஒருவர் வந்து என்ன சொன்னார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஒருவரை தேவன் அனுப்பினார். யார் அவர்? யோவான் ஸ்நானன் வந்து என்ன சொன்னார்? ஆயத்தப்படுத்துங்கள். இன்னொரு முக்கியமான வசனம் யோவான் ஸ்நானன் சொன்னது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். சரி, அடுத்தது என்ன சொன்னார்? யோவான் ஸ்நானன் ஆண்டவரை குறித்து முன் குறித்து ஆயத்தப்படுத்த வந்தவர் என்ன சொன்னார்? இல்ல, ஓகே, அதுவும் சொன்னார்தான். ஆனா முக்கியமான ஒரு வசனம் சொன்னார். யாருக்கு தெரியும்? என்னது? யோவான் 1 23 29 வசனத்தில் வாசிப்போம். இதுவும் செய்யாமல் இருந்தா என்ன செய்யலாம்? அவர்கள் பின்னும் அவரை நோக்கி, நீ யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், யோவான் 1 23 29. அதற்கு அவர், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன் என்றார். 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப மேசியா யார் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்தி இருக்கிற, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மேசியா யார் என்று பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே அவர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் என்ன? எங்களுடைய பாவங்களை அவர் பரிசுத்தமான ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக பிரஜைகளாய் எங்களை மாற்றுகிறதுக்காகவே. ஆமென். முதலாவது அவர் என்ன செய்தார்? தன்னையே எங்களுக்காக பலியா கொடுத்தார். தன்னுடைய முழுமையான ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக தன்னை முழுமையாக எங்களை மீட்டுக் கொள்ளும்படி தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். எனவே காரணம் என்ன? அந்த எங்களுடைய பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி அவரோடு கூட நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் போய் பரலோக பிரஜைகளாய் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே. அடுத்தது, இந்த அந்திரையா சீடருக்கு எப்படி அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னா, தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வானத்தில் ஒரு நட்சத்திரம் என்ன செய்யறது? தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை வானசாஸ்திரிகள் அதை கண்டு அது பார்த்து அது ராஜ நட்சத்திரம் என்று சொல்லி அந்த ராஜ நட்சத்திரத்துக்கு பின்பாக அவர்கள் போய் தொடர்ந்து போகும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பாலகனை கண்டு வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் ராஜாவாகிய மேசியாவை கண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆண்டவர் யார் உங்களுக்குள்ள இருக்கிறார்? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களை என்ன செய்யறார்? ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இருந்த உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியா இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். அவருடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக பாவங்களை கழுவியது. இப்பொழுது என்னையும் உங்களை மாற்றி எங்களை எப்படியா மாற்றி வச்சிருக்கிறார்? எப்படியாக மாற்றி வச்சிருக்கிறார்? பரலோக பிரஜைகள். அதனாலதான் நான் பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் பரலோகத்துக்காய் என்று சொல்லி பாடலை பாடியிருக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லும் போது அவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார்? பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார், அபிஷேகிக்கப்பட்டவராயிருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய பெயர் நீங்க மறக்க கூடாது, கிறிஸ்து மேசியா. அல்லேலூயா. மேசியா குறிச்சு நாங்க பாட்டெல்லாம் பாடி இருக்கிறோம். ஆனா யார் அந்த மேசியா நாங்க
மறந்து போகிறோம். அது மாத்திரமல்ல, மெசியா 3 பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவாக திரியற தேவனாக அவர் இருக்கிறார். தங்களது 3 தெய்வமும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் 3 தெய்வமும் ஒன்றாக இருக்கிறபடினால் தங்களை 3 பேராக அவங்க வெளிப்படுத்துறதை நாங்க பார்க்கிறோம். எனவே மெசியாவை கண்டு விசுவாசித்த ஒவ்வொரு விசுவாசியும் அந்திரியாவை போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்திலே நாங்கள் மேசியாவை கண்டோம். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? நாங்கள் கண்ட மேசியா, நாங்க கண்ட இயேசு கிறிஸ்து, நாங்க கண்ட தேவாட்டுக்குட்டி, இது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் என்பதை நாங்கள் அறிவிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். நாமே அடுத்தது மேசியாவுடைய வம்சாவளியை குறித்து நான் சொன்னேன். முதலாவது மார்க்கு 1:11 வாசிப்போம். மார்க்கு 1:11. அவர் வனாந்தரத்திலே மார்க் 1:11. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். மார்க்கு 1:11. அಲ್ಲಿயே நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மை பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மேசியா நேசகுமாரன், தேவகுமாரனாயிருக்கிறார். அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. லூக்கா 3:23 வாசிப்போம். இந்த வீட்டிலே வாசிக்கலாம். 23-38 வரையும். 23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அவர் மேசியா எப்படி எண்ணப்பட்டாராம்? இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். தேவகுமாரன் மேசியா கிறிஸ்து. ஆனால் எப்படியாக எண்ணப்பட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை வாசிக்கலாம். லூக்கா 3:23-38 வரையும். அடுத்தது தாவீதின் குமாரன் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். லூக்கா 3:31. எலியாக்கீம் மேலேயாவின் குமாரன். மேலேயா மயினா குமாரன். மயினான் மாத்தாத்தானின் குமாரன். மாத்தாத்தான் நாத்தானின் குமாரன். நாத்தாத்தான் தாவீதின் குமாரன். இதெல்லாம் அந்த வம்சவழியில் போடப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரன். இயேசு கிறிஸ்துவையும் என்ன கிடைச்சாங்க? தாவீதின் குமாரன். அடுத்தது யோவான் 1 அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம் 1வது வசனம் 23வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னால், இம்மானுவேல் என்றால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமென். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேசியாவுக்கு என்ன பெயர்? வேற பெயர் இம்மானுவேல், நம்மோடு இருக்கிறார். யோவான் 1 அதிகாரம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். யோவான் 1:14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இருக்கிறார். எனவே நாங்கள் மேசியா இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்தார், நாங்கள் மேசியாவை கண்டோம் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். லூக்கா 2:21 நாங்கள் வாசிப்போம்.
பிள்ளைக்கு விடுத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளில் அதை கர்ப்பத்திலே உட்பவித்ததற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆமென். பிள்ளைக்கு விடுத்து சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உட்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்பது மனித பெயராக இருக்கிறது. மனிதர்கள் தாய் யோசேப்பும் மரியாளும் தேவதூதன் சொல்லி விட்ட பெயர். ஆனால் கிறிஸ்து என்பது அவருடைய உத்தியோகத்தின் பெயரா இருக்கிறது. ஏனென்றால் அவர் மேசியா, அவர் அபிஷேகிக்கப்பட்டவராக இருக்கிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் போய் அவரை வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ அவரை குறித்து சாட்சி சொன்னதை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்திலே 29வது 30வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அங்க என்ன சொல்றாள்? நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் செய்தார், வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானா என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு மேசியா என்ற பெயரை வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். மேசியான்னு சொன்னால் என்ன சொன்ன? மேசியாண்டா கிறிஸ்து இயேசு. 2 அர்த்தம் சொன்னேன். மேசியா இப்பதான் சொல்லி முடிச்சேன். மேசியாண்டா என்ன? கிறிஸ்து மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஓகே, அடுத்தது ராஜாவாகிய மேசியா 2வது காரியத்துல நான் சொல்லும் போது மத்தேயு 2:2 நாங்கள் நிறைய எழுதி இருக்கிறேன். நான் எல்லாம் வாசிக்க முடியாது. மத்தேயு 2:2 வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜாவாகிய மேசியா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அந்த சாஸ்திரிகள் வந்து கேட்டதை பார்க்கிறோம். அடுத்தது மீகா 5:2, லூக்கா 1:33, யோவான் 12:13, யோவான் 18:33-37, வெளி 19:16 வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது மேசியா ராஜாவாக எது வாசிக்கிறீங்க? அவர் யாக்கோபின் குடும்பத்தாரே என்றென்றைக்கும் நடத்தாடுவர். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். ராஜ்யத்துக்கு முடிவிடாது. அவர் யாரு? யூதருக்கு ராஜா. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 இதுல எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் கடைசியாக வெளி 19:14 வாசிப்போம். கடைசி புத்தகம் 19:14, வெளி 19:14. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆமென். எப்படி எழுதப்பட்டது? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் ராஜாவாகிய மேசியா என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்தது மேசியாவை கண்டோம் என்று நான் சொன்னேன். லூக்கா 2:8-14 வரையும், லூக்கா 2:8 வசனத்திலிருந்து. அப்பொழுது அந்த நாட்டிலே மேற்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும்
மீது பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடத்தி இருக்க கண்டீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். 18 வரை. அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் வருஷமின் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பிறகு நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் மரியாதையும் யோசேப்பையும் முன்னணி கண்டு அப்படியே குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேற்கே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாதோ அந்த சங்கதிகளை எல்லாம் மேசியாவை நாங்கள் எப்படி கண்டோம் என்பதை குறித்து இந்த லூக்கா அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து அவருடைய பிறப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்தது நாங்கள் யோவான் 4:21-30 நீங்க வாசித்தீங்கன்னா 21-30 வரையும் யோவான் 4ஆம் அதிகாரம் 21-30 வரையும். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிற அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அந்த தருணத்திலே அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடைய பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆயினும் என்ன தேடுகிறீர்கள், நேரிடுகிறீர்கள் என்றாவது ஏன் அவருடைய பேசுகிறீர்கள் என்றாவது ஒரு பலம் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த குழந்தை வைத்துவிட்டு நீருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் இங்க நாங்க பார்க்கிறோம், சமாரியா ஸ்திரியோட ஆண்டவர் பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார், உன்னுடனே பேசுகிறவர் நான். அப்ப யாரு? மேசியா. அவள் என்ன சொல்லுகிறாள்? 25வது வசனத்தில் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அப்பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர். அல்லேலூயா. யார் அந்த மேசியா? யார் அந்த மேசியா? இயேசு கிறிஸ்து தான் மேசியா. நீங்க யோசிக்க வேண்டும், மேசியான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மேசியா யாருக்கு தெரியும்? அந்த மேசியா எங்களுக்குள்ள இருக்கிறார். நாங்கள் அவரை கண்டோம். அவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார், எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு முழுமையாக எங்களை ரட்சித்திருக்கிறார் என்பதை நாங்கள் மேசியாவை கண்டோம்.
என்று சொல்லி எப்படியாக அந்திரியா சொன்னானோ அது போல நாங்களும் மற்றவர்களுக்கு மேசியாவை அறிவிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. யோவான் 1:41 நாங்க வாசித்தோம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். யாருக்கு சொன்னான்? தன்னுடைய சகோதரனாகிய சீமோன், அந்திரியாவுடைய சகோதரனுடைய சீசர்கள்ல ஒருவராக இருந்தார். ஆண்டவருடைய சீசர்கள். முதலாவது யாருக்கு சொன்னார்? தன்னுடைய சகோதரர். நாங்க யாருக்கு சொல்லணும்? சகோதரர்களுக்கு. எந்த சகோதரர்களுக்கு? ரட்சிக்கப்படாத மக்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், மேசியா யார் என்று தெரியாத மக்களுக்கு நாங்க என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் மேசியாவை கண்டோம். அல்லேலூயா. இந்த வசனம் என்னோட காலையில நான் வேதத்தை வாசிக்கும் போது மேசியாவை கண்டோம் அந்த வசனம் என்னோட பேசியது. எனவேதான் இந்த மேசியாவை கண்டோம் என்று சொல்லி ஒரு சிறிய செய்தியை நான் தயாரித்திருந்தேன். நாங்கள் மேசியாவை கண்டது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. மேசியா எங்களுக்குள்ள இருக்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி கோடி ஜனங்களுக்குள்ள என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தி எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்றது அது பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் கூட இருக்கிறார், இன்னும் எங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நாங்கள் சிறு ஜெபத்தோடு கூட அன்பான ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில் கூட அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற ஒரு அன்பான தகப்பனை, அன்பான மேசியா கிறிஸ்து ராஜாவை நீங்க மீண்டும் வரப்போறபடியினால் உங்களுக்கு நன்றி. இன்னுமாய் அநேக ஜனங்கள் மேசியாவை காணும்படிக்கு அப்பா நாங்கள் இந்த அந்திரியா எப்படி மேசியாவை கண்டோம் என்று சொன்னது போல நாங்கள் அநேக உங்களை அறியாத மக்களுக்கு மேசியாவை காணும்படிக்கு அப்பா நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பேச சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் இவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.